நோக்கியா ஃபோன் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு அடுத்த மாடல், அதாவது அடுத்த மாடல் நிறைய வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டான மாடல் வச்சுருக்கா. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வரீங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா அடுக்குமாடு கட்டிடமாக இருக்குது. ஐ மீன் நம்ம வரும்பொழுது குட்டி குட்டி வீடாக இருந்துச்சு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டாக சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெரிய ஃபோன் வச்சுருக்கான், ஐஃபோன் சரிங்களா. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போகிறீங்க, போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அப்படியே நோண்டிக்கிட்டு போகிறான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹேர் பாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டே போகிறான் சரிங்களா. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அவனை நீங்கள் தாண்டி போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருப்பா சரிங்களா. ஸோ பீஸா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அவரோட பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா சரிங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. முன்னாடி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு வீடு பார்த்தீங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வீடை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடை நீங்கள் வந்துட்டீங்க, மீன் ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டீங்க. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக இருக்குது. ஸோ வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லப்பா இந்த லைட்டு 70 வருஷமாக எழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா கும்பலாக உட்காந்துட்டு எல்லாம் அழுகுறாங்க. ஸோ ஒரு தாத்தா வந்து படுத்து செத்து கிடக்கிறாரு சரிங்களா. பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அப்படின்றது ஒரு டைம் லைன் சரிங்களா. ஸோ தாத்தா சின்ன வயசில் நீங்கள் போனீங்க இல்லையா, ஐ மீன் அந்த திருவிழாக்குள்ளே போனீங்க இல்லையா. ஸோ வருஷமாக நீங்கள் அந்த திருவிழாக்குள்ளே போன மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. தாத்தாவோட ஏஜ் இருக்குல்ல, அந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இப்படி வரீங்க, அதுதான் ஒரு டைம் லைன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நான் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களும் வந்து சந்திக்கிறேன். ஸோ நான் உங்கள் சுலேபாய், பபாய், எல்லா புகழும் இறைவனுக்கு.